பழம்பெரும் நடிகர் சிவாஜி கணேசனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்திடும். 17 படங்களில் வில்லனாக நடித்த சிவாஜி அவரே மாதிரி யாரும் நடிக்கலையா? ஆதங்கப்படும் இயக்குனர். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த வசந்த மாளிகை படம் ரிலீஸ் ஆக விழாவில் நடிகர் திலகம் பற்றி பிரபல இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் தனது கருத்தையும் தெரிவித்துள்ளாராம். சங்கராபுரணம் மாதிரி பல ஜீவன்கள் உள்ள படங்களையும் கொடுத்தவர்தான் சிவாஜி கணேசன். முதல் படம் பராசக்தி, 25வது படம் கல்வனின் காதலி, 50வது படம் சாரங்கதாரா, 75வது படம் பார்த்தாலே பசிதீரும், 100வது படம் தான் நவராத்திரி ஆகும். 125 படம் உயர்ந்த மனிதன், 150வது படம் சவாலே சமாளி, 175வது படம் அவள்தான் மனிதன், 200வது படம் திரிசூலம். அந்த மாதிரி சிவாஜி கணேசனை அணுவாக ரசித்தது அது எத்தனை படத்துலன்னு தெரியாதாம். நடக்கிறதுக்கு வசனம் பேசுறதுக்கும் கைத்தட்டல் வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி நடந்தாலும் கைத்தட்டல் வாங்கினார், வசனம் பேசி கைத்தட்டலையும் வாங்கிறதையெல்லாம் பார்க்க முடியாது. அவர் சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர். அதனால அவர் இங்கே பிறந்துதான் நமக்கெல்லாம் பெருமை என்றும் சொல்லப்படுகிறது. நானும் ரஜினி மாதிரி பல நடிகர்களை வச்சு படம் பண்ணிட்டேன். யாராவது நாம நினைக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு இல்லை, என்னால் பார்க்க முடியலை. ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலமாகவே பார்த்தேன். அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்தேன்னு சொன்னால் அது பொய். என் ஆசை மச்சான் ஒரு படம் எடுத்தேன், பேசாதேன்னு சொல்லுவார். ரேவதி பேசுனா நீ இந்த விஷயத்தில் மூச்சை விடக்கூடாதுன்னு சொன்னா. அது கதையாக அமைஞ்சதுக்கு காரணம் வசந்த மாளிகை தான். நீ அப்படி கேட்டிருக்க கூடாதுங்கிறதையும் ஜீவனாக எடுத்து அதை படமாக எடுத்து சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் விடுங்க, அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பார். அது வில்லனாக இருந்தாலும் சரி. மோட்டார் சுந்தரம் பிள்ளையினும் ஒரு படம், அதில் ஜெயலலிதாவுக்கு அப்பாவாக நடிச்சிட்டு சுமதி என் சுந்தரியில் பொட்டு வைத்த முகமேனு பாடுறாரு. அப்படி வந்த ஒரு அப்பாவை நடிச்சிட்டு அந்த பொண்ணோட ஹீரோவாக நடிக்கிறாரு. அந்த வகையில்தான் டைரக்டரும் தயாரிப்பாளர் மட்டுமல்ல, நடிகருக்கே தைரியம் இருக்குன்னு அது சிவாஜிக்கு மட்டும்தான் என்றும் கூறப்படுகிறது. 17 படங்களில் வில்லனா நடிச்சிருக்காரு. பெண்களின் பெருமை, அந்த நாள், நானே ராஜா, கல்வனின் காதலி, இப்படி லைலா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பா கேரக்டரிலேயே பல முகங்களையும் காட்டியிருக்காரு. அப்படி அப்பாவா வில்லனா நாயனாக நடிப்புன்னு நடித்த ஒரே நடிகர் சிவாஜி தான். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.